வணக்கம். இன்று கழுத்தெலும்பில் வரக்கூடிய கம்ப்ளைண்ட்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கழுத்தெலும்பு தேய்மானம் ஏற்படும் அல்லது கம்ப்ரெஷன் இருக்கும், ப்ரொலாப்ஸ் இருக்கும், பல்ஜ் இருக்கும். இது போன்று கழுத்தில் இது போன்ற கம்ப்ளைண்ட்ஸ் ஏதாவது ஒன்று ஏற்படுற போது தான் வலி ரேடியேட்டிங் பெயின், அதாவது இதான் கழுத்தெலும்புன்னு வச்சுக்கோங்க. இந்த கழுத்தெலும்புலேருந்து அழுத்தும் போதோ அல்லது தேய்மானம் ஏற்படும் போதோ அல்லது பல்ஜ் ஏற்படும் போதோ சைடில் பைலேட்டரலாக இருக்கக்கூடிய அந்த கிரனியல் நர்வ் அழுத்தும் போது வலி உண்டாக்குது. இந்த வலி கழுத்திலிருந்து கைக்கு வரும் அல்லது கழுத்திலிருந்து முதுகுக்கு போகக்கூடிய வலி. சம்டைம்ஸ் வலி அதிகமாகும் போது கழுத்திலிருந்து ஆக்சிபிட்டல் ரீஜன் என்று சொல்லுவோம், தலைக்கு கூட இந்த வலி போகும். ஸோ இதனுடைய சிம்டம்ஸ் இது போன்று இருக்கும்போது கழுத்தில் ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு. அப்போ அதற்கான சிகிச்சையை மேற்கொள்ள வேண்டும். சிகிச்சை செய்வதற்கு முன்பாக எக்ஸ்ரே எடுத்து பார்க்கும்போது பேசிக்காக இந்த கழுத்தில் என்ன கம்ப்ளைண்ட்ஸ் என்று டயக்னோசிஸ் பண்ண முடியும். அப்படி இல்லை என்றால் பல்ஸ் டயக்னோசிஸ், அக்குபஞ்சர் சிகிச்சையில் பல்ஸ் டயக்னோசிஸ் எந்த ஹார்மோன்ஸ் வீக்னஸ் ஏற்படும் போது அந்த பகுதியில் கழுத்தில் உள்ள தேய்மானம் அல்லது ப்ரொலாப்ஸ் ஏற்பட்டு இருக்கிறது என்பதை நம்மளால் கணிக்க முடியும். அப்போ ஒன்ஸ் பல்ஸ் டயக்னோசிஸ் பண்ண பிறகு நெக்ஸ்ட் ஸ்டெப் சிகிச்சைக்கு கொண்டு போகணும் பேஷண்ட்டை. அப்போ அந்த சிகிச்சை முறையில் ஒரு இன்டகிரேட்டிவ் சிகிச்சை கொடுக்கும்போது கழுத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை ரிவர்ஸ் பண்ணி கொண்டு வரலாம். அப்போ ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கேர் சென்டரில் இது போன்று ஏதாவது பண்ணியிருக்குங்களா டாக்டர் என்றால் அதிக பேஷண்ட்டுக்கு ரிவர்ஸ் பண்ணி நார்மலுக்கே கொண்டு வந்திருக்கு. டாக்டர் நவசக்தி என்ற யூடியூப் சேனலில் பார்த்தாலே தெரியும், அதிக பேஷண்ட் ஃபீட்பேக் கொடுத்துருப்பாங்க. ஆகவே கழுத்தெலும்பு தேஞ்சு போயிடுச்சு, அவ்வளோதான் நம்மளுடைய வாழ்க்கை என்ற எண்ணத்துடன் இருக்க வேண்டாம். இன்டகிரேட்டிவ் சிகிச்சை முறையில் குறிப்பாக அக்குபஞ்சர் சிகிச்சை, வர்ம சிகிச்சை, கைரோப்ராக்டிக் அண்ட் ஓசோன் தெரபி சிகிச்சை, கப்பிங் சிகிச்சை, இது போன்ற சிகிச்சை முறைகளை மாடர்ன் நேச்சுரோபதி சிகிச்சையில் கழுத்தெலும்பு தேய்மானம் இது போன்ற கம்ப்ளைண்ட்ஸ் ரிவர்ஸ் பண்ணி நார்மலுக்கும் கொண்டு வர முடியும். ஆகவே உங்களுக்கு ஏதேனும் இது போன்ற கம்ப்ளைண்ட்ஸ் இருந்தால் டாக்டரை அணுகி ஆலோசனை பெற்று அதற்கான சிகிச்சை முறைகளை எடுத்துக்கொள்ளுங்கள். பலன்கள் நிச்சயம் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.